என்றால் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துவதற்கு கூட வல்லமை உள்ள தலைவராக இன்றைக்கு ஸ்டாலின் எங்கள் முதல்வர் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கால்களை தேடி பயணிக்கிறான். அந்த காலை விட இந்த கால் நன்றாக இருக்கிறது என்கிறான். அதிமுக தொண்டன் சொல்லுகிறான், சொந்த காலில் நில்லடா சோற்றால் அடித்த பிண்டுமே என்று கத்துகிறான். இவன் இன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து விட்டான். பிஜேபி மிகுந்த ஆபத்தான கட்சி. அது ஒரு RSS ப்ராடக்ட். மனிதர்களை வேறுபடுத்துகிற கட்சி, மனிதர்களை கூறு போடுகிற கட்சி. அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி. என்றால் பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்ட நேரத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பாடை தயாராகிவிட்டது என்ற அர்த்தம் என்பதை வருகிற யுத்த காலத்தில் நீங்கள் நிரூபியுங்கள். சோவியத் ரஷ்யாவில் இருந்து பெட்ரோலை இறக்குமதி செய்கிறோம் என்கிற பெயரால் நீங்கள் அடித்த கொள்ளை எவ்வளவு? நயாரா பெட்ரோல் பங்க் என்று நாடு பூரா பார்க்கிறேன். யார் இதனுடைய அதிபர்? எல்லா நோய்க்கும் மருந்துண்டு. தமிழ்நாட்டில் ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டும் என்று கேட்டது தப்பா பெரியவர்களே? கையெழுத்து போட மாட்டேங்கிறான். அந்த வள்ளுவனுக்கு அவன் காவி கட்டுவதற்கு ஆசைப்படுகிறான் ஒரு கவர்னர். என்ன செய்திருக்கணும்? என்ன கேட்டா அவன் குடியிருக்கிற கிண்டி ராஜபவன் வீட்டுக்கு தண்ணியை துண்டிச்சிருக்கணும், மின்சாரத்தை துண்டிச்சிருக்கணும். செல்லப்பாண்டியனுக்கு நிகராக இன்னொரு மாவட்ட செயலாளர் இல்லை என்கிற சரித்திரத்தை சமகாலத்தில் புதுக்கோட்டையில் எழுதி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் KKC அவர்களே, ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர் ஆரியூர் தம்பி C சண்முகம் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்டக்குளம் முத்து, கிள்ளனூர் சின்னப்பா, KR கரிகாலன், வீரக்குடி ராஜகுமார், பெரம்பூர் கரந்தை காத்தையா, உடையார்பட்டி சின்னத்துறை, கலையரசி ரவி உள்ளிட்ட நிர்வாகிகளே, இந்த முத்தான நிகழ்ச்சிக்கு வித்தாக விழுந்து முன்னிலை ஏற்றிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ரங்கராஸ், விவசாய தொழிலாளர் அணியினுடைய துணை செயலாளர் KRN போஸ், குண்டாண்டார் கோவில் மேற்கொன்றிய செயலாளர் OS வெங்கடாச்சலம், பேரூர் கழக செயலாளர் அண்ணாதுரை, MAM முகமது இசியாஸ், ஜெயமீரா ரவிக்குமார், கீரை அஸ்ரப் அலி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தோழமைக்கு தோள் தந்திருக்கின்ற அஸ்ரப் அலி, இந்த நிகழ்ச்சிக்கு விவசாய தொழிலாளர் அணியின் துணைத் தலைவர் ராலிமலை சந்திரசேகரன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் ராஜேஸ்வரி அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் குறிஞ்சி வாணன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நான் வருகிற நேரத்தில் உரையாற்றி கொண்டிருந்த புதுக்கோட்டை மாநகர் மன்றத்தின் துணை மேயர் கண்ணியத்திற்குரிய மாமா லியாக்கத் அலி அவர்களே, நன்றி உரை ஆற்றுவதற்கு காத்திருக்கின்ற இளைஞரணி துணை மாணவரணி துணை அமைப்பாளர் தம்பி வினோத் அவர்களே, மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளரும் மாவட்ட செயலாளருக்கு 6வது விரலாக இருந்து கடமையாற்றி வருகின்ற என்னுடைய ஆரியூர் தம்பி அரங்கநாயகம் அவர்களே, பாசத்தின் அடையாளம் தம்பி ஸ்டாலின் ராஜா அவர்களே, நிகழ்ச்சி நிரல் முழுவதும் பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய்
வியாபித்து கிடக்கின்ற கழகத்தின் மானமரவர்களே, காலத்தால் சீலத்தால் மூத்தவர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுதலையாளர்களே, ஊட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற என் வாலிப தம்பிகளே, இந்த மண்ணில் அண்டக்குளத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற அச்சத்தின் மடியில் உறைந்திருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, அந்த சொல்லாம் உடன்பிறப்பே என்ற சொல்லுக்கு உரிமையுள்ள கலைஞரின் உடன்பிறப்புகளே, வணக்கம். இன்றைக்கு தலைவர் அவர்களுடைய 72வது பிறந்த நாள். அவர் 72 எட்டுவதற்கு முன்னாலேயே இமயத்தை எட்டிவிட்டார். அவர் சிந்தும் மழைத்துளியைப் போல சிறந்தவர் ஸ்டாலின். முந்தும் தமிழ் மொழியைப் போல முன்னேறுகிறவர் ஸ்டாலின். இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்டு விடுமோ? பஞ்சசீல கொள்கையை உலகத்திற்கு அறிவித்த பாரத திருநாட்டிலா போர் என்று நீங்களும் நானும் 4 நாட்களாக அச்சத்தின் மடியில் உறைந்து கிடக்கிற பொழுது, இன்றைக்கு தலைநகர் சென்னையில் இந்தியாவின் பக்கம் நிற்கிறோம், இந்திய ராணுவத்தின் பக்கம் தமிழகம் நிற்கிறது என்று ஒரு முதலமைச்சர் தலைநகர் சென்னையில் போர் நினைவு சின்னத்தை நோக்கி ஒரு பேரணி நடந்து கொண்டிருக்கிற பொழுது போரை நிறுத்திவிட்டோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றால், இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துவதற்கு கூட வல்லமை உள்ள தலைவராக இன்றைக்கு ஸ்டாலின் எங்கள் முதல்வர் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வந்ததா? ஹமாஸ் பலஸ்தீனம் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வந்ததா? இஸ்ரேல் பலஸ்தீனை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு யாராவது எடுத்த முயற்சி வெற்றி பெற்றதா? அந்த உக்ரைன் என்று சொல்லக்கூடிய சின்னஞ்சிறிய நாட்டில் இருந்து பெண்ணம்பெரிய கவலையை சுமந்து கொண்டு ஒரு நாடு கடத்தப்பட்ட அகதியை போல புலம்பெயர்ந்த மக்கள் மட்டும் இன்றைக்கு 1.5 லட்சம் பேர். இன்றைக்கு பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் 72,000 பேர். ஆனால் 26 இந்தியர்கள் பஹல்காமில், இந்தியாவினுடைய மினி சுவிட்சர்லாந்து என்று சொல்லக்கூடிய குளிர் பள்ளி கொண்டு கிடக்கிற ஊரில் 26 பயணியர்கள் காஷ்மீரில் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு பாகிஸ்தானின் மீது போர் தொடுக்க வேண்டிய கட்டம் வந்துவிட்டது என்று இந்திய அரசு முடிவெடுத்ததற்கு பிறகு இந்த போர் நிற்காதா, இந்த போர் தேவைதானா என்ற கேள்வி எழுந்து வந்திருக்கிற காலகட்டத்தில் போர் நின்றது, முடிவுக்கு வந்துவிட்டது. ஸ்டாலின் நடத்திய பேரணி முடிகிற பொழுதே போர் முடிவுக்கு வந்துவிட்டது என்கிற இனிப்பு செய்தியை சுமந்து கொண்டு நான் இன்றைக்கு அண்டக்குளத்திற்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அடுத்த முதல்வர் மீண்டும் ஸ்டாலின் என்பதுதான் இன்றைக்கு அதிகம் கேட்கிற வார்த்தைகள். அவர் இன்றைக்கு முதலமைச்சர். நாம் இன்றைக்கு ஒரு கம்ஃபர்டபிள், ஒரு பாதுகாப்போடு இருக்கிறோம் தமிழ்நாட்டில். அச்சத்தின் மடியில் விழாமல் இருக்கிறோம், பசியின் பிடியில் சிக்காமல் இருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு 4 ஆண்டு காலம் அவர் பரிபாலித்து நேரடியாக இந்த ஆட்சியில் நன்மை பெற்றவர்களின் எண்ணிக்கை மட்டும் 2,88,00,000 பேர். எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவினுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்து இன்றைக்கு அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கிறார். நேற்றைக்கு சசிகலாவின் காலில் விழுந்து கிடந்தார். இப்பொழுது சொல்லுகிறார், சசிகலாவின் காலை விட அமித்ஷாவின் கால் நக்குவதற்கு நன்றாக இருக்கிறது என்கிறார். உனக்கு கால் தேவைப்படுகிறது, நீ கால்களை தேடி பயணம் செய்கிறாய். வேர்களை தேடி தண்ணீர் பயணிக்கிறது, ஊர்களை தேடி பயணிகள் பயணிக்கிறார்கள், கோவில்களை தேடி பக்தர்கள் பயணிக்கிறார்கள், கார்களை தேடி வாலிப தம்பிகள் பயணிக்கிறார்கள், சீர்களை தேடி பெண்கள் பயணிக்கிறார்கள்,
பார்களை தேடி குடிகாரர்கள் பயணிக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கால்களை தேடி பயணிக்கிறான். அந்த காலை விட இந்த கால் நன்றாக இருக்கிறதுங்கிறான். அதிமுக தொண்டன் சொல்லுகிறான், சொந்த காலில் நில்லடா சோற்றால் அடித்த பிண்டமே என்று கத்துகிறான். இவன் இன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து விட்டான். அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று அமித்ஷா கருதுகிறார். இன்றைக்கு அவர்கள் ஒரு அறைகூவல் விடுவது மாதிரி நமக்கு எச்சரிக்கிறார்கள். எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறு செய்து விட்டேன். கடற்கரையில் கடல் என திரண்ட பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா எந்த காலத்தில் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னார் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை நம்பி இந்த நாட்டில் பொது வாழ்வுக்கு வந்தவன் என்று சொல்லிக் கொள்கிற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார். பிஜேபி மிகுந்த ஆபத்தான கட்சி. அது ஒரு RSS ப்ராடக்ட். மனிதர்களை வேறுபடுத்துகிற கட்சி, மனிதர்களை கூறு போடுகிற கட்சி. அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி. என்றால் பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்ட நேரத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பாடை தயாராகிவிட்டது என்ற அர்த்தம் என்பதை வருகிற யுத்த காலத்தில் நீங்கள் நிரூபியுங்கள். மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன் நான். நீ பகை பாராட்டுகிற பாகிஸ்தான், நித்தியத்தை இழந்து நிற்கிற பாகிஸ்தான், நிர்மூலமாகி கொண்டு வந்திருக்கிற பாகிஸ்தான், தீவிரவாதிகளின் கொள்ளிடமாக இருக்கிற பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை குறைகிறது. என் காலடியில் கிடக்கிற இலங்கையில் பெட்ரோலின் விலை குறைகிறது. பக்கத்தில் இருக்கிற நேபாளத்தில் பயங்கரவாதம் மூடியிருக்கிற அரண்மனைகளின் சொர்க்கம் என்று ஒரு காலத்தில் பேசப்பட்ட ஆப்கானிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலை குறைகிறது. ஆனால் என் பெருமைக்குரிய வாலிப தம்பிகளே, 102 என்கிற இடத்திலேயே நிற்கிறதே. இதிலே நீ அடித்த கொள்ளை எவ்வளவு என்று சொல்வீர்களா? எத்தனை கோடி இதிலே கொள்ளையடித்தீர்கள்? சோவியத் ரஷ்யாவில் இருந்து பெட்ரோலை இறக்குமதி செய்கிறோம் என்கிற பெயரால் நீங்கள் அடித்த கொள்ளை எவ்வளவு? நயாரா பெட்ரோல் பங்க் என்று நாடு பூரா பார்க்கிறேன். யார் இதனுடைய அதிபர்? நான் விசாரிக்கிறேன். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அம்பானி அத்தானி என்கிற பெரும் பணக்காரர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்படுகிறது. படித்த இளைஞனுக்கு வேலை இல்லை. கல்யாணத்துக்கு காத்திருக்கிற என் தங்கையின் மகளுக்கு கல்யாணத்திற்கு உத்தரவாதம் இல்லை. அண்ட குளத்தில் இருக்கிற ஒரு 60 வயது ஆனவனுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால், சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட அவனை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஒரு ஆட்டோ பிடிப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை. நீங்கள் உற்பத்தி செய்கிற நெல்லுக்கு, நீங்கள் உற்பத்தி செய்கிற கரும்புக்கு உரிய விலை உங்களுக்கு சந்தையில் இன்னும் கிடைக்கவில்லை. ஒன்றிய அரசு நமக்கு எந்த ஒத்துழைப்பும் தரவில்லை. ஒத்துழைப்பை முதலமைச்சர் உரிமையோடு எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர்கள் ஒத்துழைக்க தயாரில்லை. 42 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தொகை 2252 கோடியை விடுவியுங்கள் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் செல்வ தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வீட்டுக்கு போகிறார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த 2252 கோடி ரூபாயை விடுவீங்கள் என்று கேட்ட பொழுது, நீங்கள் இந்தி படிக்க ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் 2252 கோடி ரூபாயை விடுவிக்க முடியும் என்று விதண்டாவாதம் பேசுகிறான் இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். பார்லிமெண்ட் ஹவுஸில் பேசுகிறார். யாரு? தர்மேந்திர பிரதான், இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். The uncivilized people, தமிழர்கள். Undemocratic country தமிழ்நாடு.
தடி கொண்டு பலர் தலையில் அடித்ததை போல நான் துடித்தேன். நாடாளுமன்றத்தில் நாஞ்சில் சம்பத் உறுப்பினராக இருந்தால் நடப்பதே வேறாகி இருக்கும். அங்க அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா? நாங்கள் சோழர்கள் காலத்தில் குடவோலை வாக்கெடுப்பு மூலம் ஜனநாயகத்திற்கு உயிர் தந்தவர்கள். ஒரு அமைச்சர் பேசுகிறான் நாடாளுமன்றத்தில். எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னாரா? எதிர்வினை ஆற்றினீர்களா? ஏனென்று கேட்டீர்களா? நீ 5 பொது தேர்தலை சந்திக்கிற அளவிற்கு உன்னிடத்தில் பணம் இருக்கிறது, எனக்கு தெரியும். 25,000 கிலோ தங்கம் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? 5000 கிலோ தங்கம் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறான். பிஜேபி கட்சி விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்து பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டார். பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும்? 200 தொகுதி இலக்கென்றார் எங்கள் முதல்வர் ஸ்டாலின். இனிமேல் 200 தொகுதி அல்ல, 234 தொகுதியும் திமுகவுக்கு சொந்தம் என்ற ஒரு புதிய வரலாற்றை எழுதுகிறோம். 1971 அண்ணாவின் மறைவிற்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகவில் இருக்கிற காலத்தில் அன்றைக்கு கலைஞர் தேர்தலை சந்தித்த பொழுது அன்றைக்கு வென்ற இடங்கள் 184. நான் விராலிமலை சந்திரசேகரனுக்கு சொல்லுகிறேன், ஒன்றிய செயலர் சண்முகத்துக்கு சொல்லுகிறேன், மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு சொல்லுகிறேன். 1971 இந்தியாவில் எந்த மாநில கட்சியும் பெறாத தம்பிங் மெஜாரிட்டி 184 சீட்ஸ் என்று கலைஞர் அன்னைக்கு சரித்திரம் படைத்தார் என்றால் அவர் பெற்ற பிள்ளை 234 வெல்வான் என்று நம்புகிறேன். உனக்கு எதற்கு ஓட்டு போட வேண்டும் காரணத்தை சொல். ஒரே மேடையில் விவாதிக்கலாமா? அதிமுக பெரிய கட்சி. அந்த கட்சியிலே அந்த தொண்டன் குமரி குமரி அழுகிறான். பிஜேபி கட்சியோடு ஒட்டும் உறவும் வைத்துக்கொள்ள அந்த தொண்டன் விரும்பவில்லை. நான் கேட்கிறேன், ஏன் இந்த பாவத்தை செய்கிறாய்? நாங்க என்ன பாவம் செய்துட்டோம் எங்க ஆட்சி அகற்றுறதுக்கு? தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். 1000 ரூபாய் உரிமை தொகை அவருடைய வங்கி கணக்கில் 10ஆம் தேதிக்கு முன்னால் வருகிறது. எத்தனை பேருக்கு? 1,15,00,000 பேருக்கு. குறை சொல்லணும்னா நாங்க குறை சொல்லணும், எங்களுக்கு 1000 ரூபாய் வரலன்னு ஒரு ஏக்கம். ஆண்கள் என்ன பாவம் செய்தோம்னு ஆண்கள் கேட்குறாங்க. 1,15,00,000 பேருக்கு கிடைக்குது. இப்போ ஜூன் மாசத்துல நீங்க யாருக்காவது கிடைக்கலன்னா நீங்களும் விண்ணப்பித்தால் தருவதற்கு தயார் என்று தம்பி உதயநிதி அறிவித்து விட்டார். 1000 ரூபாங்க. கணவன் குடிகாரனாக இருப்பான், கணவன் பொறுப்பற்றவனாக இருப்பான், போக்கிரியாக இருப்பான், குடும்ப பெருமையை காப்பாற்ற முடியாதவனாக இருப்பான், தரிகட்டு திரிவான், தான் தோன்றித்தனமாக இருப்பான், மனைவியை பற்றியோ மாசற்ற குழந்தைகளை பற்றியோ கவலைப்படாத தோல் மறுத்த தொழும்பனாக இருப்பான். காலையில் 400 மில்லி பால் வாங்குவதற்கு அவள் கையில் காசு இருக்காது. எங்கள் முதல்வர் கொடுக்கிறார், நானே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறேன், 1000 ரூபாயை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. என் வீட்டில் என் மனைவி என்ன கேட்கிறா, இந்த 1000 ரூபாய்க்கு நான் மனு போட்டா கிடைக்குமான்னு கேட்கிறா. நான் சொன்ன என் மனைவியாக இருக்கிற வரைக்கும் அதற்கு வாய்ப்பில்லைன்னு. அப்போ உங்களை விவாகரத்து செய்துட்டா எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறா. அந்த அளவுக்கு அந்த திட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தினசரி 45 லட்சம் பெண்கள் இன்றைக்கு விடியல் பயணம் என்கிற பெயரால் பேருந்தில் பயணிக்கிறார்கள். திடீர்னு போயிடுறீங்க, புதுக்கோட்டையில் போய் இறங்குறீங்க, அடுத்த ஒரு டவுன் பஸ் பிடிச்சு கீரனூர்ல போய் இறங்கிடுறீங்க, கீரனூர்ல இறங்கிட்டு இன்னொரு டவுன் பஸ் பிடிச்சு திருச்சியில போய் இறங்கிடுறீங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா திருச்சி மலைக்கோட்டைக்கு போறேன் அப்படிங்கிறீங்க. சரி, மலைக்கோட்டையை பார்த்தா சில ஊர் திரும்ப வேண்டியதானே, அடுத்த பஸ்ஸை பிடிச்சி சமயபுரத்தில் போய் மாரியம்மாளை பார்த்துட்டு வர்றாங்க. எல்லா பெண்களும் பேருந்திலேயே பயணிக்கிறார்கள்.
எந்த காசும் யாரும் கேட்பதில்லை. விடியல் பயணம்னு அதற்கு பேர் சூட்டி இருக்கிறார். சில பெண்கள் திரும்ப திரும்ப பேருந்தில் ஏறுகிறார்கள். ஏன்னு கேட்டேன், குடிசை வீடு, காற்று இல்லை, பஸ்ஸில் நல்லா காற்று வருது, அதனால போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். பெரிய என்டர்டெயின்மெண்ட் அண்ட் என்ஜாய் தமிழ்நாட்டு ஏழை பெண்களுக்கு இன்னைக்கு வாய்ச்சிருக்கு. நான் இப்போ கடவுள்கிட்ட கேட்குற ஒரே கோரிக்கை, இன்னும் ஒரு பிறவி எனக்கு வாய்க்குமானால் என்னை ஒரு பெண்ணாக பிறக்க செய்வாய் இறைவான்னு கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளவு லாபம். 17 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி. இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 54 பேர் தமிழ்நாட்டில் IAS அதிகாரிகள் ஆகியிருக்கிறார்கள் என்றால் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பதை அண்டக்குளத்தில் பகிரங்கமாக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். 50 பேர் எனக்கு IAS ஆபீசர். ஆனால் ஸ்டாலின் திட்டத்தினால வந்து தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் இருக்கான், ஆளுநர் RN ரவி. எதை சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. ஒரு கவர்னர் பொறுப்பு என்னன்னு நாஞ்சில் சம்பத்துக்கு தெரியும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் கையெழுத்து போடணும். ஏன்னா 18 சித்தர்கள் வாழ்ந்த நாடு எங்கள் நாடு. கையை பிடிச்சு நாடி பிடித்து என்ன நோய்னு கண்டுபிடிக்கிற ஆற்றல் சித்த வைத்தியர்களுக்கு உண்டு. ஸ்கேன் கிடையாது, பிளட் டெஸ்ட் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது. கையை பிடிச்சு பார்த்த உடனே உடம்பில் இருக்கிற நோய் இன்ன நோய்னு சொல்லிடுவார் சித்த வைத்தியர். எல்லா நோய்க்கும் தீர்வுண்டு, எல்லா நோய்க்கும் மருந்துண்டு. தமிழ்நாட்டில் ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டும் என்று கேட்டது தப்பா பெரியவர்களே? கையெழுத்து போட மாட்டேங்கிறான். சாதியிலே, சாத்திர சந்தடியிலே, கோத்திர சண்டையிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் இது அழகவே என்று வாடி வெறுந்திய எங்கள் வள்ளலாரை சனாதன சிமிழுக்குள் அடைக்கிறான். தாழ கிடப்பாரை தலை தூக்குவதே தர்மம் என்று ஆதிக்கத்தின் கன்னத்தில் அறைந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு தலைப்பாகையும் வேட்டியும் கட்ட உரிமை வாங்கி தந்த வைகுண்டரை சனாதன சிமிழுக்குள் அடைக்க எச்சரிக்கிறார். மண் செழிக்க மழை பொழிவது போல மனித மனம் செழிக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பே என் பெருமைக்குரியவர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடினானே, சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்று சிந்தித்தானே, அந்த வள்ளுவனுக்கு அவன் காவி கட்டுவதற்கு ஆசைப்படுகிறான். ஒரு கவர்னர் என்ன செய்திருக்கணும்? என்ன கேட்டா அவன் குடியிருக்கிற கிண்டி ராஜபவன் வீட்டுக்கு தண்ணியை துண்டிச்சிருக்கணும், மின்சாரத்தை துண்டிச்சிருக்கணும். நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் ஊர் மேய்கிறவன் நீ பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற தீர்மானத்தை நிராகரித்தாய். உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் தலைவர் ஸ்டாலின் கதவை தட்டினார். 10 மசோதாக்கள் கிடப்பில் கிடக்கிறது. பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை தேர்வு செய்கிற குழுவில் இந்த நாட்டில் UGC-யில் இருந்து பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் என்று எங்களை நிர்பந்திக்கிறார். எங்கள் பணத்தில் கட்டிய பல்கலைக்கழகம், எங்கள் பணத்தில் கட்டிய கல்லூரி, எங்கள் மக்களுக்காக நாங்கள் கல்விக்காக எழுப்பிய மாளிகையில் அத்துமீறுகிறான், அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார் ஆளுநர் ரவி. பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்கிற பொறுப்பில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய கல்வியோடு விளையாடுகிற இந்த கவர்னருக்கு நீங்கள் என்ன தண்டனை போடு உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் தலைவர் கேட்டார். 10 மசோதாவும் நடைமுறைக்கு வருகிறது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது மட்டுமல்ல, என் பெருமைக்குரியவர்களே, இனிமேல் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கவர்னர் அல்ல, தமிழ்நாட்டின் முதல்வர் தான் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்று இன்னைக்கு ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்குமே. எவ்வளவு பெரிய சாதனை! எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானா முதல்வர்? கேரளத்திற்கும் அவர்தான் முதல்வர், தெலுங்கானாவுக்கும் அவர்தான் முதல்வர், ஆந்திராவிற்கும் அவர்தான் முதல்வர்,
கர்நாடகத்துக்கும் அவர்தான் முதல்வர், ஜார்க்கண்டுக்கும் அவர்தான் முதல்வர். இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு கீழே நசுங்குகிற எல்லா மாநிலத்திற்கும் ஒரே முதல்வர் எங்கள் ஸ்டாலின் தான். இதை இன்னைக்கு செய்திருக்கோம். இந்த சாதனைக்காவது நீங்க ஓட்டு போட வேண்டாமா? இன்னைக்கு பயத்தில் இருக்கோம். அசரப் அலி அச்சத்தில் இருக்கார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திமுக மேடைக்கு எதுக்கு வந்திருக்காரு? பாதுகாப்பு இங்க வந்தாதான் கிடைக்கணும் அவருக்கு தெரியுது. இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானித்தவர்கள் இஸ்லாமியர்கள். நீ இல்லை, நீ காட்டி கொடுத்தவன், நீ மாற்றானின் காலை நக்கி பிழைத்தவன், நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவன். வீர சவர்கார் எழுதிய மன்னிப்பு கடிதம் நாஞ்சில் சம்பத்தின் கையில் இருக்கிறது. நாங்கள் காட்டி கொடுத்தவர்கள் அல்ல. நாங்கள் கட்டிய மனைவியின் தாலியை விற்று சுதேசி கப்பலை கடலில் விட்டவர்கள். நாங்கள் மண்டியிட மாட்டோம். கடைசி வைஸ்ராய் என்று கருதப்பட்டவர் பகதூர் ஷா. நானே வைஸ்ராய் என்று அறிவித்தார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், நீயே வைஸ்ராயா, உன்னை என்ன செய்ய போகிறேன் பார் என்று வைஸ்ராய் என்று அறிவித்துக் கொண்ட மாமன்னர் பகதூர் ஷாவை பிரிட்டிஷ் போலீசார் கைது செய்தார்கள். கராக்கிரகத்தில் அடைத்தார்கள். காலையிலே கடும் பசி, பசியால் துடிக்கிறார். பிரிட்டிஷ் போலீசாரிடத்தில் கேட்கிறார், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தாருங்கள். அரை மணி நேரம் கழித்து ஒரு தாம்பாளத்தில் இதோ உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட், உன்னுடைய காலை உணவு என்று கொடுக்கிறார்கள். என் தாய்மார்களே, தாம்பாளத்தில் மூடியிருக்கிற துணியை விலக்கி விட்டு பார்த்தால் அவருடைய 2 புதல்வர்களின் வெட்டப்பட்ட தலை அவருடைய தாம்பாளத்தில் இருந்தது. இந்த தியாகம் செய்தவனுடைய பெயர் பகதூர் ஷா. ஒரு அங்குலம் நிலம் வெள்ளைக்காரனுக்கு தரமாட்டேன் என்று சொன்னவர் பகதூர் ஷா. அவருக்கு இந்தியாவில் 6 அடி நிலம் புதைப்பதற்கு கிடைக்கலை. அவரை நாடு கடத்தினார்கள், ரங்கூனில் சிறை வைத்தார்கள். அங்கேயே மரித்து போனார். ஒரு அங்குல நிலம் தர முடியாது என்ற பகதூர் ஷாவுக்கு இந்தியாவில் புதைப்பதற்கு, அடக்கம் செய்வதற்கு 6 அடி நிலம் கிடைக்கவில்லை. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், இதற்கு ஆயுத போர் தான் தீர்வென்று மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கடல் கடந்த நாடுகளில் பாசறை அமைத்து பாடிவிடமைத்து இயங்கிய காலகட்டத்தில் அவர் ரங்கூனுக்கு சென்ற பொழுது பகதூர் ஷாவினுடைய அடக்கத்தலத்தில் நின்று கொண்டு ஒருபடி மண்ணை எடுத்து தன்னுடைய வாளின் முனைப்பகுதியில் போட்டு அடைத்துவிட்டு இந்தியாவினுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்கான பராக்கிரமத்தை பலத்து எனக்கு தா என்று பிரார்த்தனை செய்தார். நீங்கள் தடுமாறினால் எங்கள் முதல்வர் உங்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பார். நீங்கள் இரும்பாக இருந்தால் உங்கள் இரும்பை பொன்னாக்குகின்ற மந்திரக்கோலாக முதல்வர் ஸ்டாலின் இருப்பார். அந்த ஸ்டாலின் தொடர்ந்து இந்த மண்ணை ஆள வேண்டும், நீங்களும் நானும் வாழ வேண்டும், அதற்கு வழிவகை காண வேண்டும். அண்டத்தின் ஒரு பகுதி அண்டக்குளத்தில் இதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, இந்த ஊர்ல நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை மிக சீரும் சிறப்போடும் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்ம தலைமை கழக சொற்பொழிவாளர் அவர்களுக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் சார்பாகவும் இந்த பொதுக்கூட்டத்தில் வந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்றதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.